ஹாய் மக்களே, வணக்கம் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட சேனலை கொஞ்சம் உங்கள் பொண்ணான கையில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, முடிஞ்ச ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச டைம் இருந்தால் வீடியோ பாருங்க. உங்களுக்கு தெரியாத விஷயம்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை, தெரிஞ்ச விஷயங்கள் தான். நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்கிறேன், பெருசாக அவ்வளோதான் என்னோட கருத்து. இப்போ என்ன பார்க்க போனா, ஏடிஎம்கேவோட பரிதாப நிலை, டிஎம்கேவோட புலம்பல். எல்லாருக்குமே தெரியும் ஏடிஎம்கே ஒரு பெரிய கட்சி, டிஎம்கேக்கு எதிராக இருந்த கட்சி. அது நம்ம எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. ஸோ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்த கட்சின்றது எல்லாருக்குமே தெரியும். ஏடிஎம்கேலாம் டிஎம்கே, டிஎம்கேலாம் ஏடிஎம்கே, இவங்க ரெண்டு பேரும் தான் மாற்றி மாற்றி மாற்றி, ரெண்டுமே ஊழல் கட்சி தான். மேபி எம்ஜிஆர் இருக்கும் போது தூய்மையாக இருந்திருக்கலாம், தூய சக்தியாக இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் ஜெயலலிதா வரும்போது தீய சக்தி, படு தீய சக்தி. ஏன்னா அவங்க சொத்து குவிப்பு வழக்கில் தூக்கி திகர் ஜெயிலில் போட்டாங்க. சசிகலா 4 வருஷமா 5 வருஷமா அந்த ஆண்டி இருந்துட்டு வந்துச்சு அந்த கிழக்கமன்றம். அவ்வளோ சொத்து, அவ்வளோ சொத்து குவிப்பு. இவங்க கணக்கெடுத்து பார்த்தா கிலோ கணக்கில் வெள்ளி, தங்கம், சப்பலே 1000 சப்பல்ன்றான். அவ்வளோ பொருள், இந்த வெள்ளி, வைரம், வைடூறு, மயிறு, மட்டு எல்லாமே. ஸோ இதெல்லாம் ஒரு தனி மனுஷன் எதுக்கு இவ்வளோ சொத்து? ஃபேமிலியும் கிடையாது, குட்டியும் கிடையாது, குழந்தையும் கிடையாது, புருஷனும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. எப்படி இருந்திருக்கலாம்? ஸோ எது சொல்ல வரேன்னா, எம்ஜிஆர் இருக்கும்போது குட். நான் பார்க்கலப்பா, யார் யார் பார்த்தான்னு தெரியல அவரோட ஆட்சி. ஸோ அதனால் அவர் கொண்டு வந்த ஸ்கீம் எல்லாம் செம்மையாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இன்னமும் எம்ஜிஆரை பற்றி பேசுகிறாங்கன்னா, அவர் செஞ்ச செயல்கள் தான், அவர் செஞ்ச உதவி தான். ஏன்னா சிவகுமார் சொல்லும் போது எம்ஜிஆருக்கு 3 பொண்டாட்டிங்க, 3 பேருமே ஏழை தான். ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி சோறு போட முடியாமல் செத்து போயிட்டாங்க, 2வது பொண்டாட்டி நோய் வாய்ப்பட்டு செத்து போயிட்டாங்க, 3வது பொண்டாட்டி அவங்களும் செத்துட்டாங்க, சத்யபாமா. ஸோ அவருக்கு குழந்தை குட்டிங்க எதுவுமே இல்லை. அதுக்கப்புறமா ஜெயலலிதா ஒட்டிக்கின்னு சினிமாலேருந்து அப்படியே ஓட்டிட்டு எம்ஜிஆர் மறைஞ்ச பிறகு கட்சியை சத்யபாமா பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஏதோ பிரச்சனை நடந்து மறுபடியும் சேவல் சின்னத்தில் ஜெயலலிதா நின்னாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இரட்டைலைக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க எம்ஜிஆர் பொண்டாட்டி செத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதா பிடிச்சிட்டாங்க கொம்பா. அந்த கொம்பு இவங்க தூக்கி பிடிச்சிட்டாங்க, அந்த செங்கோலை. நான் தான். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட சொத்து குவிக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் சசிகலான்ற ஒரு விஷப்பூச்சி உள்ள அந்த விஷப்பூச்சியாலேயே ஜெயலலிதா செத்து போயிட்டாங்க. கூட உன்னை சுற்றி இருக்கவங்க எல்லாம் நல்லவங்களா இருந்தால் நல்லாட்சி தொடரும், ஊழல்வாதியாக இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்கும். ஊழல் தான் பண்ண முடியும். ஊழல் பண்ணிட்டு அவங்க செத்து போயிட்டாங்க. அப்பாற்பட்ட கட்சியில் இன்னைக்கு எடப்பாடின்ற ஒரு தீய சக்தி உட்கார்ந்துட்டு இருக்கு. தீய சக்தி தான், அதையும் நான் சொல்லுவேன். டிஎம்கேயும் தீய சக்தி இல்லை, ஏடிஎம்கேயும் தீய சக்தி தான். ஸோ மக்களுக்கு நல்லது பண்ணணும்னா எல்லாரும் ஒன்று திரண்டு ஒற்றுமையாக இருந்து மக்களுக்கு நல்லது பண்ணிடணும். உனக்கு 4-4.5 வருஷம் ஜெயலலிதா செத்த பிறகு ஆட்சி கைக்கு வருது, நல்லது பண்ணியிருக்கணும். ஒன்றுமே பண்ணல. அங்கேயும் கோடி கோடியாக கொள்ளடிச்சு அவன் குமிச்சு வச்சுக்கிறானு. அது நேரம் பார்த்து கொரோனா வர வந்துருச்சு. ஸோ அதனால் மொத்தமாக குமிச்சு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கப்புறமா இப்போ எலெக்ஷன் வந்தது, நாடாளுமன்ற தேர்தல் வந்தது, பாராளுமன்ற தேர்தல் எல்லாத்தையுமே அவுட்டு. அதான் டிஎம்கே வந்துட்டாரு, டிஎம்கே வந்துட்டாங்க. அவர் 5 வருஷம் ஆண்டுட்டு போயிட்டாரு. அது வரைக்கும் எதிர்கட்சியாக தான் சும்மா சீனை போட்டுன்னு நான் வெளிநடப்பு செய்கிறேன், வெளிநடப்பு சும்மா அதே குறை சொல்லுவேன், அதே தான் தெரிஞ்சு அது அப்படி 5 வருஷம் ஓடி போச்சு. இப்போ மறுபடியும் வந்தது, விஜய் வந்துட்டாரு, அவ்வளோதான். ஸோ இதில் டென்ஷன் ஆகிட்டாங்க. ஒரு டீம் பயங்கர டென்ஷன் ஆகிட்டாங்க. சிவி சண்முகம், வேலுமணி எல்லாமே செம்ம டென்ஷன். இதுக்கு இடையில விஜய் தொங்கு சட்டம் வந்துருச்சு, விஜய் ஆட்சி வரக்கூடாது, டிஎம்கே கூட்டணி போட்டுப்போம். ஸோ அதனால் அதெல்லாம் வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. ஸோ சென்னை டு பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரி டு சென்னை, சென்னை டு பாண்டிச்சேரி, சென்னை இப்படியே தெரிஞ்சுட்டு டைம் பாஸ் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் ஏடிஎம்கே டைம் பாஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், டிஎம்கேவும் டைம் பாஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஜெயிச்ச ஒரு எம்எல்ஏ கூட போயிட்டு தொகுதியில் என்னன்றது பார்க்கவே இல்லை. அதே கரெக்ட் பசங்க, அதே காரு, அதே வெள்ளை வெட்டி சட்டை இன்னமும் நடையா நடந்துட்டு இருக்காங்க. ஏடிஎம்கே எம்எல்ஏ ஏடிஎம்கே ஆஃபீஸ் போகிறான், வேலுமணி வீட்டுக்கு போகிறான், டிஎம்கே ஆஃபீஸில் இருக்கிறவன் கலைஞர் அரங்கத்துக்கு போகிறானுங்க, ஐ மீன் தேனாம்பேட்டை ஆஃபீஸ் போகிறானுங்க, மறுபடியும் வீட்டுக்கு போகிறானுங்க. இதுதானே கண்டி. தொகுதிக்கு போய் எவனுமே ஸ்டெப் எடுக்கல. ஸோ நான் லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி ஓரளவுக்கு ஸ்டெப் எடுக்கிற ஒரு எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் அது டிவிக்கு ஆளுங்கட்சி மட்டும்தான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. ஏடிஎம்கே எம்எல்ஏ இப்படி பண்ணாரு, இப்படி பண்ணியிருக்காரு, செக் பண்ணியிருக்காரு, ஆளுங்கட்சி கூட சேர்ந்து இணக்கமாக செயல்படுற. டிஎம்கே எம்எல்ஏ இப்படி பண்ணாருன்னு யாருமே சொல்லலை. இது வரைக்கும் ஒரு ஒரு நியூஸ் கூட காதில் அடிப்படல, ஒருத்தரோட சொல்லி கேட்கல, நியூஸும் பார்க்கல. ஏன்னா அவங்க இன்னும் தொகுதிக்கெல்லாம் போல. கலைஞர் ஆஃபீஸுக்கும் இந்த பக்கம் அம்மா ஆஃபீஸுக்கும் தான் சுற்றி நிற்கிறாங்க. ரெட்டல் ஆஃபீஸுக்கும் இதுக்கு தான் சூரியன் ஆஃபீஸும் சுற்றிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க ஆஃபீஸ் போய் சும்மா மீட் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படின்னு. ஸோ எடப்பாடி தலைமை
சரியில்லை. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த இந்த எடப்பாடி சரியில்லையா, தூக்கி போடுங்க வெளியில, தூக்கி போட்டு வேற யாருன்னா வந்து உட்காருங்க, பொருளாளராக உட்காந்து தொலைங்க. அப்பதான் டிஎம்கே வந்து ஸ்ட்ராங் ஆகும். ஸோ ஒரு நன்றி உள்ள ஆட்களை, விசுவாசியான ஆட்களை, செங்கோட்டையன், ஓபிஎஸ், அப்புறம் வந்து இப்போ இந்த சபாநாயகர் இருக்கிற ஜேஆர்டி சிவா அவரு, ஸோ எல்லாமே வந்து இப்போ ஆல்ரெடி இந்த பாபு, கொளத்தூர் எம்எல்ஏ, ஸோ எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா நிறைய எம்ப்ளாயிஸ் வந்து வெளில போயிட்டாங்க. புகழேந்தின்னு ஒருத்தர், இப்போ செம்மலைன்னு ஒருத்தர் வெளில போனார், ஏடிஎம்கே கூட்டுன்னு வெளில போயிட்டாரு. ஸோ இப்போ வந்துட்டு இப்போ இருந்த எம்எல்ஏக்கள் 3 பேரை மறுபடியும் ரிசைன் பண்ணி டிவிக்களை சேர்ந்துட்டாங்க. கரண்ட்ல நேற்று ஆல்ரெடி பிரிஞ்சு கிடக்குறாங்க எம்எல்ஏ சிவி சண்முகம் அண்ட் வேலுமணி. இவங்க எல்லாத்துக்கும் காரணம், இவங்க எல்லாம் உடஞ்சி தரமட்டமாக ஆக போகிற காரணமே வந்து இந்த எடப்பாடின்ற திறமையற்ற எடப்பாடி பழனிசாமி தான். மற்றவங்க சொல்றாங்க அப்படியா பண்றோம் அப்படி பண்றோம், திறமைசாலி எடப்பாடி. ஒரு ஷாலியும் இல்லை, தான்ற கர்வம் தான் இருக்கு. அவர் அரவணைச்சு எல்லாரும் அணவணைச்சு கட்சியை கட்டுக்கோப்பா கொண்டு போய் ஜெயிக்கணும்னு நினைச்சிருந்தாருன்னா இன்னைக்கு எதிர்கட்சியா வந்திருக்கலாம். இல்லைன்னா ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் வச்சுக்கின்னு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கலாம். எதுவுமே இல்லை. உன்னால வந்து இருக்கிற எம்எல்ஏக்களே கட்டி காப்பாற்ற முடியல, உன் கண்ட்ரோலுக்கு வச்சுக்க முடியல, உனக்கு திறமை இல்லைன்னு தான் அர்த்தம். பேர் வெளியில ஒன்றா சொல்லிக்கலாம். எடப்பாடி எவன் சம்மந்தப்பட்டான், எடப்பாடியால் எவன் கோடிக்கணக்கில் தின்னு இருக்கானோ அவன் மட்டும்தான் எடப்பாடி வாழ்கன்னு சொல்லுவான். கண்டிப்பா அந்த வாழ்கன்னு சொல்றது வேஸ்ட், ஒழிகன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஏடிஎம்கேல இன்னமும் ஒரு எம்ஜிஆருக்கு அப்புறம், ஜெயலலிதாக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் மேன் அங்கே இல்லை. ஜெயலலிதா இருக்கும்போது கண் அசைவிலே வேலை நடக்கும் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தான். எம்ஜிஆர் எப்படி இருந்தாருன்னு தெரியல. எம்ஜிஆர் வந்து எவ்வளோ பெரிய புகழ் பெற்றவர் வந்து அமெரிக்காவில் உடம்பு சரியாக பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கும் ஜெயிச்சிருக்காருன்னா பெரிய ஆள் அவரு. அவரை மாரிலாம் யாராலையும் ஜெயிக்க முடியாது கண்டிப்பா. எல்லாருக்குமே தெரியும். அந்த காலத்துல வந்து டிவி கிடையாது, ரேடியோ தான் இருந்திருக்கும், அது எல்லார்கிட்டையும் இருக்காது. எல்லாமே விவசாயம் தான். மக்களுக்கு வந்துட்டு தெரு தெருவ கூட்டங்கள், பொது மேடை, ஸோ இது மாதிரிலாம் சொல்லி சொல்லி தான் வந்து ஓட்டே வாங்க முடியும். இப்போ அப்படி இல்லை. நம்ம கையிலேயே மொபைல் இருக்குது, இஷ்டத்துக்கு பேசலாம், பார்க்கலாம், நம்ம இஷ்டம் தான். யாருக்கு ஓட்டு போடலாம் திங்க் பண்ணலாம், நாட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்பப்போ பார்த்து பேசி நம்ம இஷ்டத்துக்கு ஓட்டு போடலாம். ஸோ வந்து இப்போ இப்போ கலியுகமான காலம். இந்த காலத்தில் வந்து எடப்பாடியால் ஜெயிக்க முடியும்னா வேஸ்ட்டு. ஸோ ஜெயலலிதாக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் இல்லை, எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் இல்லை, அப்படி தான் நான் சொல்ல முடியும். இவர் வந்து டம்மி பீஸ். ஸோ அதனால தான் வந்து ஏடிஎம்கே உடஞ்சி கிடக்கு, அது ஒட்டுறதுக்கு கஷ்டம், செதறி போச்சு. ஏடிஎம்கே வந்து செதறி போச்சு. 3 பேர் டிவிகளை சேர்ந்துட்டாங்க, இன்னொருத்தர் சேர போகிறாங்க, இன்னொருத்தர் மறுபடியும் வருவாங்க. இன்னும் ஏவி இது வேலுமணியும் சண்முகமும் இன்னும் முடிவு பண்ணலை. மொத்த பேரும் ரிசைன் பண்ணிட்டாங்கன்னா சோழி முடிச்சு, மறுபடியும் ரீஎலெக்ஷன் தான். ஸோ டிவியோட கண்டிஷன் வந்து இப்போ வெளிலேருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்கள் எல்லாரும் ரிசைன் பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நாங்கள் என் கட்சியில் சேர்த்துக்கிட்ட மாதிரி தான் இருக்குது. யாருக்குமே வந்து அமைச்சர் பதவி தரலை, இன்னும் பெண்டிங் இருக்குது அமைச்சர் பதவிலாம். ஸோ அதனால் வந்துட்டு இவங்க யாரெல்லாம் ஜெயிச்சு வராங்க மறுபடியும் எல்லாமே பொதுவாக பேசியிருந்தது அதுதான். இவங்க எல்லாருமே ரிசைன் பண்ணணும் எம்எல்ஏ பதவியை. ஆல்ரெடி ஒரு எடப்பாடி வந்துட்டு மாவட்ட செயலாளர் பதவி வந்து தூக்கியாச்சு, தூக்கி போட்ட புது ஆளுங்க ரெடி பண்ணிட்டார். இவங்க மறுபடியும் இப்போ இவங்க கிட்ட எடப்பாடி கிட்ட போய் நின்னாங்கன்னா மரியாதையே கிடையாது. அந்த மதிக்கவே மாட்டான் எனக்கு தெரிஞ்சு. எடப்பாடி வந்துட்டு இருக்கிற ஆட்கள் மதிக்கவே மாட்டாப்புல. எல்லாம் தூக்கி தூக்கிதான் வெளில போறாரு. அவர்கிட்ட போயிட்டு மறுபடியும் வந்து சரி ஓகே, அரசியல் இதெல்லாம் சகஜமாப்பா, அவங்க வேணும்னா பண்றது. ஏடிஎம்கேன்ற ஒரு பிராண்ட் இருக்கு, ரெட்டல்ன்ற ஒரு பிராண்ட் இருக்கு, இந்த பக்கம் சூரியன்ற ஒரு பிராண்டு, இந்த பக்கம் விசில்ன்ற பிராண்டு. இதுதான் மெயின் பிராண்ட் இப்போதைக்கு. 3 வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஏடிஎம்கேல வந்து என்னைக்கு உட்கட்சி பிரச்சனை தீர்ந்து எல்லாரும் ஒன்றா சேரணும், அன்றைக்கி தான் அந்த கட்சி ஸ்ட்ராங் ஆகும். ஓகேவா, பார்ப்போம், பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஒரு முடிவை 3 பேர் சேர்ந்து எடுத்துட்டாங்க, எம்எல்ஏ வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க, எலெக்ஷன் கன்ஃபார்ம், அது என்றைக்குன்னு தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வின்னரா ரன்னர் அப்பாற்பட்ட பிரச்சனை. இந்த பக்கம் திரும்ப டிஎம்கே ஒரே புலம்பல். ஐயோ டிஎம்கே இந்த ஸ்டாலின் தொல்லை தாங்கலப்பா, ஆட்சி கையில் கொடுத்தாங்க, உங்களுக்கு சரியா பண்ண தெரியல. விஜய் சொன்ன மாதிரி ஒரு பவர் சென்டர் இருந்துக்கணும், 1000 பவர் சென்டர். உன் புள்ள ஒரு முடிவு எடுக்கிறான், உன் பொண்டாட்டி ஒரு முடிவு, இந்த பக்கம் சேகர்பா ஒரு முடிவு எடுப்பான், உன் மருமகன் ஒரு முடிவு எடுப்பான். ஆளாளுக்கு முடிவு எடுத்தா எல்லாருமே பவர் சென்டர் கையில் எடுத்துட்டா நீங்க பொம்மை தான். நீங்க பொம்மாட்சி பண்றீங்கன்னு அடிக்கடி எடப்பாடி அப்படி சொல்லக்கூடாது. நீங்க பொம்மாட்சி நடத்துறீங்க, பொம்மாட்சி நடத்துறீங்க. சும்மா கார்ல போறது வர்றது, வீட்டுக்கு போறது வர்றது, கதவு தந்தது ஒருத்தர்,
இறங்கிறதுக்கு ஒருத்தர், தூக்கி விடுறதுக்கு ஒருத்தர். முடியாத பட்சத்தில் ரெஸ்ட் எடுத்து தொலைங்கியா, ஏன் உசுர் எடுக்கிறீங்க? எல்லாமே மனுஷங்க தான், யாரும் வந்து கடவுள் கிடையாது. எல்லாருமே இரும்பு மனுஷனா இருக்க முடியுமா? ஒரு வயசு வரைக்கும் தான் இரும்பு மனுஷனா ஆளாலப்பட்ட அர்னால்டே வந்து வேர்ல்டு நம்பர் 1 பிளேயர் ஜிம்ல. அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. அவர் தான் பல ரோல் மாடல். அவரே இப்போ கூனி குறுகி கிழவனாகி நடக்க முடியாத சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ இன்னொருத்தர் யாரோ பேர் மறந்துட்டேன். அவர் அவ்வளோ வெயிட் தூக்குவார். அர்னால்டோட பயங்கரமா வெயிட் தூக்குறாரு. லாஸ்டா அவருக்கு நடக்க முடியாம பேக் போன் அவுட் ஆகி கால் நடக்க முடியாம அவர் கிடக்குறாரு. ஸோ அதனால ஒரு படத்துலயும் நடிச்சாரு. ஸோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு எல்லாமே மனுஷங்க தான். நீங்க ஒரு கேப்டன்ஷிப் எங்களுக்கு நீங்க வந்து கேப்டன்ஷிப் பண்ணுங்கன்னு உங்களை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம். அவ்வளவுதான். நீங்க ஒன்னும் கடவுள் கிடையாது. ஆனா ஊழல் பண்றதுல நீங்க கடவுள். டிஎம்கே ஆகட்டும், ஏடிஎம்கே ஆகட்டும், ஊழல் பண்றது கோடி கோடியே கொள்ளடிச்சு வைக்கிறதுல நீங்க கடவுள், பெரிய கடவுள். ஸ்டாலின் குடும்பம், கலைஞர். இந்த பக்கம் திரும்ப ஏடிஎம்கேல வந்துட்டு ஜெயலலிதா, பெரிய ஊழல்வாதி, ஜெயிலுக்கே போயிட்டு வந்துட்டாங்க. ஸோ வந்துட்டு இவங்க 2 பேருமே ஏடிஎம்கே டிஎம்கே வந்து எல்லாமே வந்து கடவுள் யாருமே கிடையாது, ஊழல் பண்றவங்க, அவ்வளவுதான். ஸோ அதனால வந்துட்டு இன்னுமா புலம்பிக்கணும், நீ விஜய் வந்து நீ ஆட்சி சரியா பண்ண மாட்ட, இன்னும் 4 மாசம் தான் இருக்குன்னு ஒருத்தன் சொல்றான். ஒரு எம்எல்ஏ, ரிட்டையர்ட் எம்எல்ஏ, கேரட்டு பையன், ஒத்தம குத்துற மாதிரி பேசுறான். அவன் கணக்கை தொட்டு பார்த்தா மொத்த கோடி கோடிய பணத்தை கொள்ளாட்டி வச்சிருப்பான், ஊழல் பண்ணி வச்சிருப்பான். அவனை தூக்கி ஜெயில தான் போடணும். அவங்க சொத்துலாம் பிடிங்கி ஜெயில தான் போடணும் பயப்பிள்ளைய. எம்எல்ஏ சம்பளத்தோட வாழ்ந்தான்னா அவன் குடும்பத்தை மட்டும் தான் ரன் பண்ண முடியும். கோடி கோடி பொள்ளாச்சியாதான் இந்த கரூர்ல 1 கோடி ரூபாய் காம்பவுண்டே போட்டான் நம்ம செந்தில் பாலாஜி. அப்பதான் அவன் வீட்டுக்கே வந்துட்டு ரைடு போயிட்டு தூக்கி வச்சு உள்ள வச்சு கும்புறுனாங்க அப்படின்னு நடிச்சு காவிரி ஹாஸ்பிட்டல் செத்து விடான்னு பார்த்தா சாவல வார்த்தா வந்து கரூர்ல வந்து அவ்வளவு பேர் சாவச்சிட்டான் பாவம். அதனால வந்துட்டு புலம்பி தள்ளுறானுங்க டிஎம்கேல. ஒருத்தன் 4 மாசம் இருப்பான் விஜயா, ஐ மீன் உங்க ஆட்சி தொடராது, 4 மாசத்துக்கு கவுந்துரும் விஜயன் ஆட்சி. ஸ்டாலின் என்ன சொல்றாரு, 29ல கவுந்துரும், சீக்கிரமா ஆட்சி கவுந்துரும். ஏன் நீ செய்யும் போது மட்டும் ஆட்சி நல்ல கொபுன்னு இருக்கும், விஜயனை செய்யும் போது மட்டும் கவுந்துருமான்னா? மக்களுக்கு பிடிக்கல, உன்னை கவுத்துட்டாங்க. திருப்பி திருப்பி தோல்வி ஏத்துக்குன்னு அடுத்த கட்ட நடவடிக்கை பார்க்கணும். அடுத்த 5 நாள் என்ன பண்ணலாம், சரி எதிர்கட்சி வந்து ஆக்கப்பூர்வமா செயல்படும் சொன்னீங்க, அதையாவது செய்யணும். அதையும் செய்ய மாட்டேன். ஒண்ணுமா புலம்பு நடக்குது, ஒண்ணுமா மீட்டிங் போட்டு நடக்குது, ஒண்ணுமா ஆராய்ச்சி பண்றது. நான் லாஸ்ட் வீடியோ சொன்னேன், ஆராய்ச்சி பண்ணி ஒன்று ராக்கெட் விட போறது இல்லை. நீங்க ஒன்றும் அப்துல் கலாம் கிடையாது. பணத்தை கொள்ளடிச்சு வச்சு ஜாலியாக சொகுசா வாழ்ந்துட்டு போயா. கடைசி காலத்தை நடக்கவும் முடியல, உட்கார முடியல, எந்திரிச்சு வர முடியல. ஸோ போ, நீனு போயிட்டுன்னா உன் புள்ள இருக்கான் உதயநிதி ஸ்டாலின் பார்த்துப்பாப்புல. அதனால விட்டு அவர் தான் இப்போது எதிர்கட்சி தலைவர். ஸ்டாலின் புலம்பல நிப்பாட்டிட்டு ரெஸ்ட் எடுங்க பாய், இருங்க பாய், இந்த மாதிரி ரெஸ்ட் எடுங்க பாய், அவ்வளோதான். ஸோ உங்க கட்சி விட்டு நீங்க பதவியும் தரல, ஒன்றும் தரல, மொத்தமா நீங்களே கொண்டாடணும்னு சொன்னா எவன் இருப்பான் உங்க கட்சியில? இப்ப சான்ஸ் கிடைச்சது, அழகா வந்துட்டு டிவிக்கில சேர்ந்துட்டு போயிட்டே இருக்கிறானுங்க. அவங்களுக்கு பதவி வேணாவா? ஒரு திருமாவளவன் வந்து அவ்வளோ பெரிய ஆளு, அவ்வளோ கட்சி நடத்தி அவ்வளோ ஒரு ஃபேமஸா இருக்காரு. ஸோ அவர் ஒரு கட்சியில ஒரு பதவி கொடுத்தாங்க, அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்காரு. பட் அந்த அந்த பதவி வந்து அவருக்கு கிடைச்சிருக்க வேண்டியது, பட் அவருக்கு கிடைக்காது. நீங்க செஞ்சிட்டீங்க. அவர் அரசியல் எலெக்ஷன்ல நிக்காதுன்னு சொல்லிட்டீங்க. இதோட ஒஸ்ட் எவனுமே இருக்க மாட்டான். டிஎம்கே ஒஸ்ட். மன்னார்குடியில நின்று இருந்தா அவர் ஜெயிச்சிருப்பாரு. அங்க நின்று எம்எல்ஏ ஜெயிச்சிட்டாங்க, அது வேற விஷயம். பட் திருமாவளவன் நிற்க வேண்டிய தொகுதி தானே அது. அவருக்கு ஒரு கட்சி தலைவரையே ஒரு பதவியில் நிற்க வேணாம்னு சொல்றீங்க. ஒரு எம்எல்ஏ பதவியிலனா ரொம்ப ஒஸ்ட். அதனாலதான் நீங்களே தோத்து போயிட்டீங்க. இதோட கேவலமான தோல்வி. நாங்கண்டி எம்எல்ஏ நின்று சிஎம் வந்து தோத்துன்னு வச்சுங்க, வெளில மூஞ்சியே காட்டியிருக்க மாட்டேன். வெக்கம் சிக்கம் ஈனமான சூடு சோறணும் வெளியே காட்டக்கூடாது. அடுத்த 5 ஆண்டுக்கு வெளில வந்து பார்த்துருக்கணும். சும்மா வந்துட்டு அதே டிஃப்ரெண்ட்டாக காலையில் ஏறி உட்காந்து எனக்கு மானம் கட்ட குழப்பம் நடத்திட்டு தான் இருக்காரு ஸ்டாலின். ஒரு ஒரு சும்மா அன்னைக்கு போய் ஒரு ஆக்ட் போட்டு வந்துட்டார் குளத்தூர்ல. நாங்கள் தோத்துட்டோம் தோக்கடிச்சிங்க. நீ சரியில்லை, தோக்கடிச்சாங்க, அவ்வளோதான். நீ மட்டும் கோடி கோடி கோடியே கொள்ளடிச்சு வச்சுட்டேன். எந்த விதத்தில் நியாயம்? குளத்தூர், அதே குளத்தூர்ல எவ்வளோ பேர் சோறு தண்ணி இல்லாமல் வீடு இல்லாமல் அப்படியே கிடக்குறாங்க. எவ்வளோ பேர் வாடகையில் வாழ்றாங்க. சும்மா பண்ணுறேன்னு ஒன்றும் பண்ணல. அதனால தான் உன்னை காலி பண்ணுறேன். ஸோ மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தாங்க. ஸோ டிஎம்கே சைடு புலம்புறதை விட்டுட்டு, விஜயை குறை சொல்றதை விட்டுட்டு, இந்த பக்கம் ஏடிஎம்கேல குறை சொல்றதை விட்டுட்டு கட்சி தாவல்கள் நடக்கும். ஸோ மக்கள் வந்து எது நல்லதோ, எம்எல்ஏ ஆகட்டும், மக்கள் ஆகட்டும், யார் நல்லது பண்ணுவாங்க, விஜய் அண்ணா நல்லது பண்ணுவாரா, டிவிகே தலைவர் விஜய் நல்லது பண்ணுவாரா? அவர் சிஎம் ஆயிருக்காரு. இப்போ விஜய் சிஎம் வந்து முதலமைச்சர் இருக்காரு, அவரு சூப்பரா பண்ணுவாரு. ஸோ நான் அவங்க கட்சிக்கு போறன்ற வரவங்க வரத்தான் செய்வாங்க. அவங்களும் வாங்க அப்படின்னு அணைச்சிக்கத்தான் செய்வாங்க. கட்சி தாவல்கள் நடக்க தான் செய்யும். இதுல ஒன்றும் தப்பு இல்லை. நீங்க யாருமே ஒத்தமம் கிடையாது. டிஎம்கே ஆகட்டும், ஏடிஎம்கே ஒத்தமம், எல்லாம் ஃபுல் ஊழல்வாதிங்க. நீங்க மட்டுமே கோடி கோடியே கொள்ளடிச்சு வச்சிருந்தா
அப்புறம் மற்றவங்களாம் என்ன பண்ணுவோம்? ஸோ சரி ஓகே, மக்களுக்கு சேவையாவது பண்ணுவோம். கொள்ளடிக்க தான் விடல கடந்த 5 ஆண்டுல போச்சு போ. சரி இப்போ ஒரு நல்லாட்சி தொடரும்னு சொல்லிட்டு ஒரு நல்லவன் வந்திருக்கான் விஜய். ஸோ அவர் பின்னாடி போய் நிற்போம், மக்களுக்கு தொண்டு செய்வோம் அப்படின்னு ஒரு ஒரு உன்னதமான முடிவு எடுத்து ஒரு 3 பேர் ரிசைன் பண்ணிட்டு கேடிஎம்கேலேருந்து டிவிகேக்கு வந்து சேர்ந்துருக்காங்க. அவங்களும் சேர்த்துட்டாங்க. ஸோ நல்ல விஷயம் தான். இன்னும் எக்ஸட்ரா ஆட்கள் வரலாம் ஃபியூச்சரில், நாளை மறுநாள் கூட வரலாம். ஓகே, ஏடிஎம்கே நல்ல தலைமை வேணும்னா எடப்பாடியை ஒதுக்குங்க. டிஎம்கே புலம்பலை விட்டுட்டு புலம்பி சாவறதை விட்டுட்டு அவருக்கு விஜயனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி நல்லாட்சி தொடரட்டும்னு சப்போர்ட் பண்ணீங்கன்னா அடுத்த 5 ஆண்டு நீங்கள் எதிர்கட்சியாக வரலாம். இல்லைன்னா எதிர்கட்சியும் இருக்காது, ஒன்றும் இருக்காது, மொத்தமாக டிவிக்கே தான் நிற்கும். விஜயனா தான் சிங்கிளாக நிற்பார். அவர் தான் எம்எல்ஏ நிற்பார். 234 தொகுதியில் 200 210 தொகுதி 220 தொகுதி அடிச்சிட்டாங்கன்னா வேற யார் இருக்க போறீங்க? மொத்தமே டிவிக்கு அள்ளி போட்டு போயிட்டே இருப்பான் மக்கள் ஓட்டு. 234 இன்ட்டு 234 மக்கள் மொத்தமாக ஓட்டு போட்டான்னு வச்சுக்கோங்க, 234 தொகுதி எம்எல்ஏவும் டிவிக்கே இருந்துட்டாங்கன்னு வச்சு அடுத்த 5 ஆண்டு என்ன பண்ண முடியும்? ஏடிஎம்கே செத்து போச்சு, டிஎம்கேவும் செத்து போச்சு. ஒன்லி சிங்கிள் பார்ட்டி டிவிகே. விஜயண்ணா தான் வந்து கிங்கு. அவ்வளோதான். அவர் தூக்கி சாப்பிட்டு தமிழ்நாட்டை முன்னேற்றிட்டு அடுத்து பிரதமர் ட்ரை பண்ண அவர் பாட்டுக்கு போயிட்டே இருப்பார். கடந்து சாவ வேண்டியதான். எடப்பாடி செத்து போயிடுவார், ஸ்டாலினும் செத்து போயிடுவார். உதயநிதி குரங்கு மாதிரி பார்த்துருக்க வேண்டியதான். ட்ரைன். ஸோ என்ன நடக்குது பொறுத்து வந்து பார்ப்போம். நல்லாட்சி தொடரட்டும், விஜயன் ஆட்சி தொடரட்டும், மக்களுக்கு சேவை செய்வார். குதிரை வேகத்தில் இனிமேல் ஆட்சி தொடரும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது.